அஸ்வின்ஸ் இனிப்பு காரம் பேக்கரி மற்றும் செல்வ உணவகம். அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை முதலே ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். விவரங்களை நேரலையில் வழங்க இருக்கிறார் செய்தியாளர் விக்னேஷ். இன்று தைப்பூசத்தையொட்டி ஏராளமான பக்தர்கள் அங்கே குவியும் வண்ணம் உள்ள நிலையில் அங்கு பக்தர்களுக்காக என்னென்ன ஏற்பாடுகள் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டிருக்கு? முழு விவரம் என்ன? நிச்சயமாக, அதாவது திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு இன்று அதிகாலை முதலே அதிக அளவு பக்தர்கள் சுமார் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் பூச நட்சத்திரம் மற்றும் பௌர்ணமி திதியும் ஒன்று சேர வரக்கூடிய நாளான தைப்பூசமான இன்று அசுரனை அழிக்க தேவர்கள் சிவபெருமானிடம் இருந்து வேண்டியதை அடுத்து சிவபெருமான் நெற்றியிலிருந்து வெளிவந்த தீப்பொறியில் உருவான கந்தனிடம் தாயார் சக்திவேல் தேவி அசுரனை அழிப்பதற்காக வேல் கொடுத்து தைப்பூச நாள் என்பதால் இந்த நாள் தமிழர்களில் மிகவும் சிறப்பான நாளாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சிவபெருமான் ஆலயங்களில் மட்டுமல்லாது முருகப்பெருமான் ஆலயங்களிலும் ஏராளமான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழகம் மட்டுமல்லாது சிங்கப்பூர், மலேசியா என உலகமெங்கும் உள்ள தமிழ் கடவுள் முருகன் கோவில்களில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருவது வழக்கம். அந்த வகையில் அறுபடை வீடுகளில் முதல் படை வீடான திருப்பரங்குன்றத்தில் இன்று தைப்பூச திருநாள் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இந்த அதிகாலை முதலே சுமார் நீண்ட வரிசையில் 3 கிலோமீட்டர் தொலைவில் நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் பக்தர்கள் செய்து வருகின்றனர். இந்த நிலையில் மதுரை மட்டுமல்லாது மதுரையை சுற்றியுள்ள திருமங்கலம், உசிலம்பட்டி, சோழவந்தான், விருதுநகர் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காலை முதலே பால்குடம் எடுத்து பாத யாத்திரையாக வந்து சாமி தரிசனமாக செய்து வருகின்றனர். கூட்ட நெரிசலை தவிர்ப்பதற்காக காவல்துறையினர் சுமார் 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் எந்தவித அசம்பாவிதம் நடக்காத வண்ணம் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டு வருவதால் இது குறித்து அசைவம் ஏற்படாத கூட்ட வரிசையில் பக்தர்கள் எந்த இடையூறும் ஏற்படாத வண்ணம் பாதுகாப்பு பணியில் கோவில் நிர்வாகம் ஏற்பாடு நடத்தப்பட்டு வருகிறது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.